Hi and hello friends. Bread வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். சோ தவா எடுத்துட்டு தவால ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பிரெட்ல இருக்க ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி சாண்ட்விச் பிரெட்ட ரெண்டா கட் பண்ணி அத டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பிரெட்டையும் திருப்பி போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு 1 ஸ்பூன் கீயை எடுத்து சைடில் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து விடலாம் தவா மேலே. இன்னொன்றும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவிட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நெய்யில் இந்த பிரெட்டை பொரிச்சியும் எடுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணி அப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம கீ தடவி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் பிரெட்டை. ரெண்டு சைடும் பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி அடுத்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ ரெண்டு சைட்ஸும் நல்லா டோஸ்ட் ஆயாச்சு. பிரெட் எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 1 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாயில் பண்ணணும். ஏலக்காயில் உள்ள அந்த மேலே உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அந்த சீட்ஸை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறோம். இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. செக் பண்ணிக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வர்ற மாதிரி நம்ம கையில் ஒட்டணும். அதுதான் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது நம்மளோட பாகு ஸ்டேஜ். இதில் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை, இந்த பிரெட் பீசஸ், நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை அது உள்ள ஜஸ்ட் டிப் பண்ணி நம்ம வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு சைடும் சுகர் சிரப்பில் முங்குற மாதிரி ஒரு கப் ரெஸ்ட் பண்ணி எடுத்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சுகர் சிரப்பில் போடும்போது பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகும். ஓகே, இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம சர்விங் பவுலில் எடுத்துடலாம். அடுத்தால ஒரு 1/4 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன். ஒரு 1 டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இது கூட நார்மல் பால் 1 டம்ளர் பால், அதில் வந்து 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்ததை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நல்லா திக்கெண்ட் மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, திக்காக வச்சுருக்க மில்க்கு இதை வந்து மேலே போர் பண்ணுறோம். இதில் ஆப்ஷனல், நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா கண்டென்ஸ்ட் மில்க்கோ மில்க் மேடோ இதுக்கு மேலே திக்காக பால் நம்ம எடுத்ததுக்கு பதிலாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி இதுக்கு மேலே கேஷ்யூஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். இப்போ மேலே கேஷ்யூஸ் தூவிடலாம். ஓகே, கேஷ்யூஸ் போட்டாச்சு. ஸோ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரெட் ரபடி இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஈவினிங் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு